Welcome students, 11th standard physics public exam 2025 ஓட கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கான ஆன்சர் கீ கிடைச்சோன்னே உங்களுக்கு கொடுத்துட்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் 12th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கிரேஸ் மார்க்ஸ்லாம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கொஷின்ஸ் மேக்ஸிமம் கரெக்டாக தான் கேட்பாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு கொஷனுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அது எந்த கொஷின் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு கொஷனுக்கும் எப்படிலாம் ரைட் பண்ணியிருந்தால் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான் உங்களோட அஃபிஷியல் ஆன்சர். இந்த ஆன்சர்லாம் நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கொஷின் டெஃபினேஷன் நீங்கள் எழுதியிருந்தால் 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் டெஃபினேஷன் எழுதாமல் அதுக்கு ஃபார்முலா இல்லை ஈக்குவேஷன் அப்படின்னா அதற்கான யூனிட்ஸ் எழுதியிருந்தால் கூட உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 17th பிவி டயக்ராம் இஸ் எ கிராஃப் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் அப்படின்னு நீங்கள் எழுதிங்கன்னா 2 மார்க்கு. அப்படின்னா பீனா ப்ரெஷர், வீனா வால்யூம் அப்படின்னு நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி மட்டும் எழுதிருந்தீங்கன்னா மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவுக்கு 1/2 மார்க்கு, சப்ஸ்டியூஷனுக்கு 1/2 மார்க்கு, அப்புறம் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 1/2 மார்க்கு, இல்லை சப்ஸ்டியூஷனுக்கு 1 மார்க் கூட கொடுப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃபார்முலாக்கு 1/2 மார்க்கு அண்டு சப்ஸ்டியூஷனுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்டு நீங்கள் கரெக்டான ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா 1/2 மார்க்கு வித் யூனிட்ஸோடு போட்டுருக்கணும். அப்படி உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியல, நீங்கள் ஃபார்முலா மட்டும் கரெக்டாக ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈக்குவேஷன்ஸ்லாம் ரைட் பண்ணுறப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 கொஷின் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் கேட்டாங்க. அந்த ஆங்குலர் மொமெண்டத்தில் இந்த 3 ஈக்குவேஷன் இருந்தாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்கள் எப்படி ரைட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எரர் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து 3 எரரை நீங்கள் சிஸ்டமேட்டிக் எரரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா 3 மார்க்கு. சிஸ்டமேட்டிக் எரர்னு நீங்கள் எழுதியிருந்தீங்கனாலே 1 மார்க்கு. அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் ரேண்டம் எரர் எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு, கிராஸ் எரர் எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா மொத்தமாக 5 மார்க்கு. அப்படி இல்லாமல் உங்களுக்கு அந்த எரரோட நேம் மட்டும்தான் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் ஈக்குவேஷனில் அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே ஆஃப் மார்க்கு, சரிங்களா? எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆன்சர் கீ இதை பேஸ் பண்ணி தான் டீச்சர்ஸ் வந்து திருத்துவாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கரெக்டாக ரைட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்கல் லா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் பாஸ்கல் லான்னு கேட்டாலே நம்ம ஸ்டேட்ஸ் எழுதணும், அதோட டெஃபினேஷன் எழுதணும், அதற்கு 1 மார்க்கு, டயக்ராமுக்கு 1/2 மார்க்கு. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1/2 மார்க் தராங்க. அந்த டயக்ராமை வச்சு நீங்கள் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் போதும். எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறம் ஈக்குவேஷனுக்குலாம் மார்க்கு, லாஸ்ட்டு இதை நீங்கள் போட்டிங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. 36 அதேமாதிரி தான். டயக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 மார்க் இல்லை 1 மார்க் கிட்ட தருவாங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37th கொஷின் அண்ட் 38th கொஷினில் பவர் டெஃபினிஷன். அப்போ நீங்கள் பவருக்கான டெஃபினிஷன் எழுதுனீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன், P ஈக்குவல் டு W/T எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. அதோட யூனிட்ஸ் எதனா 2 யூனிட் எழுதிங்கன்னா 1 மார்க்கு, மொத்தமாக 3 மார்க்கு. அண்ட் அதற்கு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போ அதற்கு நீங்கள் அந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதிட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமை கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க். நெக்ஸ்ட்டு 38th டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை நீங்கள் கரெக்டாக அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கரெக்டாக ரைட் பண்ணி தான் மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் பியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் எனர்ஜி ஆஃப் மூன், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 38ல் பின்னு போட்டால் நீங்கள் இந்த கொஷனுக்கு ஆன்சர் தர மாட்டாங்க. 38ல் பியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் செகண்ட் பாயிண்ட் போட்டுருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் 38ல் பியில் செகண்ட் பாயிண்ட்டுன்னு போட்டு நீங்கள் அதை ஏதோ ரைட் பண்ணி இல்லைனா கொஷின் நம்பராச்சு செகண்ட் பாயிண்ட்டுன்னு நீங்கள் போட்டுருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க கிரேஸ் மார்க்கு. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ரைட் பண்ணியிருக்கீங்களா, கிரேஸ் மார்க் கிடைக்குமான்னு நீங்களே உங்களுக்கு போட்டு பார்த்து உங்களோட மார்க்ஸை வந்து டோட்டல் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.